அந்த ஏவா வேலு என்ன பண்ணார் எடப்பாடிக்கு எதிரா? அவர் வகித்த பொதுப்பணித்துறையில 1000 தப்பு நடந்துச்சு. நீங்க எத்தனை வாய்களையே பேசுனீங்களே, ஏவா வேலு ஒரு நடவடிக்கையாவது எடுத்திருக்கிறாரா? ஒரு ஃபைலையாவது எடுத்து பார்த்தாரா? இந்த அரசின் கவனத்துக்கு கொண்டு போனாரா? முதலமைச்சரின் கவனத்துக்கு எடுத்துட்டு போனாரா? கடந்த 5 ஆண்டுகள் இதெல்லாம் தவறுகள் நடந்திருக்கு. எடப்பாடிக்கு எதிராக ஏதாவது ஒரு ஃபைல் எடுத்து ஏவா வேலு காட்டியிருப்பாரா? அதை செய்ய தவறிய வேலு இந்த அறிக்கையை விட தார்மீக தகுதி இல்லைன்னு சொல்லுவேன். அந்த அறிக்கையை பார்த்தா கிழிச்சுதான் போடணும்னு எனக்கு தோணுச்சு. எடப்பாடி மேல கோபம் இல்லை, அப்புறம் எதுக்காக வாய்க்கிலேயே பேசுனீங்க? எடப்பாடி மேல நாங்க தவறுதலா குற்றச்சாட்டு சொல்லிட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல, அதையெல்லாம் செய்யல. துறை அவர்கிட்ட இருக்கு, ஃபைல் பூரா அவர் கையில இருக்கு. கடைசி ஒரு வருஷத்துல, இன்னும் சொல்ல போனா தேர்தல் அறிவிப்பதற்கு 6 மாசம் முன்னாடி பொதுப்பணித்துறையில போட்ட ஒரு ஜிஓ எத்தனை 100 கோடிகள் முறைகேட்டுக்கு வழிவகுத்ததுங்கிற விஷயத்த சொன்னதே திமுக தான், எழுதுனது முரசொலி தலையங்கம். நம்ம கட்சி பத்திரிகையில நம்ம சுட்டி காட்டினோமே, அதை சுட்டி காட்டி 4.5 வருஷம் ஆச்சு. நம்ம என்ன பண்ணோம்னு முதல்ல வேலு கண்ணாடி முன்னாடி நின்று முதல்ல அவர் பார்க்கணும். அவர் மேல எனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு. இந்த அறிக்கையை படிச்ச போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு.